வணக்கம் மக்களே. இந்த ஃபீட்பேக் யாருக்கு அப்படின்னா நம்ம டிவிகேயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு. ஸோ அது வந்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து எம்எல்ஏ ரமேஷ் ட்ரிச்சி அவர்களை பாராட்டணும். சரியாக செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி தான் ஆய்வு பண்ணணும். அவராச்சும் பரவாயில்ல, எம்எல்ஏன்ற தோட்டத்தில் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. நான் இன்னும் சொல்கிறேன், மாறு வேஷத்தில் போங்க. அவங்க யாருக்குனே தெரியாத மாதிரி சாமானியனாக போங்க, யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு போய் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் உங்கள் தொகுதியில் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பாருங்கள். ஒவ்வொரு நாள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இதை நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்களே வந்து மார்வேடத்தில் போவாங்க. மார்வேஷத்தில் போய் தான் வந்து மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு போவாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உண்மையான ஒரு நிலை தெரியும். ஸோ அந்த தம்பி பண்ணது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ எல்லா எம்எல்ஏக்களும் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எம்எல்ஏ ஆஃபீஸுன்றது பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அங்கே ஒரு இ சேவை மையம் இருக்கும். அந்த இ சேவை மையத்தில் வந்து எல்லோரும் வந்து அவங்களுக்கு அந்த இ சர்வீசஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாக பண்ணுற மாதிரி சில ஆட்கள் ஒரு 5-6 பேர் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு அங்கே இருக்க வர மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கங்க, மினிமம் தப்பு இல்லை. பட் ஆனால் அது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு இ சர்வீசஸ் அங்கே போனால் நடக்கும்பா, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏவோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு வார் ரூம் மாதிரி இருக்கணும். எது யார் எங்கே ஃபோன் பண்ணி அங்கே சொன்னாலும் அவங்க அடுத்த நிமிஷம் அங்கே கனெக்ட் பண்ணி இது என்ன இப்படியா, அது அப்படி நடக்குதா, அதை ஏன் அதை செய்யாமல் இருக்கீங்க, அதை அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு எம்எல்ஏன்றவர் பார்த்திங்கன்னா அந்த தொகுதியோட தந்தை மாதிரி. ஸோ சுப்ரீம் பவர் அவருக்கு இருக்குது. அதனால் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய ஆஃபீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆஃபீஸில் மட்டும் உட்காரக்கூடாது, சுற்றி ரவுண்ட்ஸ் வரணும். ஸோ இந்த எம்எல்ஏனா இப்படி தான்ப்பா இருக்கணும். அதாவது காமராஜர் ஐயாவை பற்றி நம்ம இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 60 வருஷம் ஆச்சு. இன்னும் அவரோட ஆட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கற்கன் ஐயா பற்றி பேசுகிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து வந்தோம், வாழ்ந்தோம், சம்பாரித்தோம், போனோன்னு இல்லாமல் நம்மளுக்கு கிடைச்ச அந்த பதவியை சரியான வகையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வகையில் போகலாம். அது மாதிரி இந்த கேக்கை வந்து வாழால் கட் பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த 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 போக்சோவில் ஒரு 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 பகுதி செயலாளர் ஏதோ பண்ணார்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, நிறுத்திக்கங்க. இது டிவிக்கே மற்ற கட்சி மாதிரி கிடையாது. இங்கே டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளினுக்காக தான் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு கட்சியை ஏன் 2.5 வருஷத்தில் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்தவர்கள், ஆட்சியில் இருந்தவங்க சரியில்லைன்றதுக்காக தான் புதுசாக ஒரு மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கணும். மக்கள்கிட்ட வேகம் இருக்குது. அதாவது நம்மளோட டிவி